நம்ம தமிழக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கதான். அதாவது இந்த காக்ரோச் கட்சி வந்து ஜனநாயக ரீதியா போராடுறாங்களாமா, அவங்க கைது நடவடிக்கை இந்த மாதிரி போலீஸ் நடவடிக்கை வந்து நசுக்கத்தக்கது, பிஜேபி அரசாங்கம் நசுக்கத்தக்குதுங்கிறாங்க. ஏங்க ஜனநாயக ரீதியான வந்து இங்க பாடகர் வந்து ஒருத்தர் வந்து போராடினாரு, இது மாதிரி நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போடுறாங்க, அதுக்கு வந்து ஆதரவா முதல்வர் திரு ஜோசப் விஜய் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஜனநாயக ரீதியா செக்ரட்டரியேட் வாசல் வந்து போராடினாரு. எதுக்கு கைது செஞ்ச உடனே அதை கேள்விப்பட்ட உடனே முதல்வரை சந்திச்சு எதுவுமே சொல்லல. அவர் கோரிக்கை வச்சது என்ன, முதல்வர் வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு. பட் அதை ஆதரவு தெரிவிச்சாரா, என்ன பண்ணாரு ஒண்ணுமே சொல்லாம அவருக்கு ஆறு ஏறி போயிட்டு. சரி, இதுதான் ஒரு பக்கம்னா, அதற்கு ஆதரவா இப்ப உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற இடது சிந்தனை மாணவர்கள்லாம் போராடுறாங்க, அதை கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை கண்டிச்சு உங்க கூட்டணியில் இருக்கிற சு வெங்கடேசன் அவர்களே பதிவு போட்டிருக்காரு, இந்த மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏங்க, நீங்க தானே உங்க என்ன கொள்கையோ நீங்க என்ன சொல்றீங்களோ அததான் மாணவர்கள், இங்க இடது சிந்தனை மாணவர்கள் உங்க கூட்டணி மாணவர்கள் போராடுறாங்க, ஏன் கைது பண்றீங்க? என்ன ஜனநாயக ரீதியா? நம்ம முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல ஒண்ணு சொன்னாரு, இந்த மாதிரி கதை நான் ஏதாவது கேள்வி கேட்டா ஓடி போயிடுறாங்க, கதவை போட்டு. அதுக்கு எதிர்வினையா பொதுக்கூட்டத்துல திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து பேசினதுக்கு கைது நடவடிக்கை 15 நாள் காவல் பண்ணிருக்கீங்க. என்ன பேசினாரு, எலும்ப உடைப்பேன் அதை உடைப்பேன், அது பேசினது தவறுதான், ஆனா அவர் சொன்னது அரசியல் ரீதியா. ஆனா இங்க மாணவர் போராட்டத்துல வந்து சொல்றாங்க, பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் கொல்லுவேங்கிறான். அது மட்டுமா, நேபாள என்ன நடந்ததோ அதே மாதிரி இங்க நாங்க வந்து நிகழ்த்தி காம்போங்கிறான், பார்லிமெண்ட்டை நொறுக்குவோங்கிறான். அப்ப இதெல்லாம் மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து, அப்படியாப்பா மோடியை மட்டும் தான் கொள்வியாப்பா, வேற யாரும் எதுவும் பண்ண மாட்டியா, நாங்க வந்து கை கட்டிட்டு நிக்கணும். ஆனா இங்க உங்களை எதிர்த்து மாணவர்கள், உங்க கூட்டணி மாணவர்களோ இல்ல ஒரு பாடகர், உங்க கொள்கை எழுதி பாட்டை எழுதின பாடகர் வந்து போறான்னா நீங்க கைது நடவடிக்கை. அது வந்து ஜனநாயக ரீதியான இது வந்து சட்ட விரோதமா? இதே பாணி திமுக என்ன பாணியில இருக்கீங்களோ அதே தான். இன்னொன்னு என்ன போட்டிருக்கீங்க, இது மாதிரி நீட்டோட எதிர்ப்பு வந்து முதல்ல ஆரம்பிச்சதே இங்க வந்து தமிழகத்துல இருந்துதான். ஏங்க, நீட்டு கொண்டு வந்தது இப்ப நீங்க எந்த கூட்டணி சொன்னீங்க, காசுக்காக அடிமையா இருக்க கூட்டணின்னு சொன்னீங்களே, அந்த கூட்டணி கட்சி வச்சுதான் இப்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த கூட்டணி திமுகவும் காங்கிரஸும் இருக்கிறப்பதான் நீட்டு வந்துச்சு. அப்ப எந்த போராட்டமும் கிடையாது. பிஜேபி வந்த அப்புறம் தான் இவங்க நாடகம் நடத்தி நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, முதல் கையெழுத்தே நீட் எதிர்ப்பு தான் அப்படின்னாங்க. அவங்க இன்னி வரையும் நீட் எதிர்க்கல. சரி, நீங்களும் அதே இதுல தானே இருக்கீங்க, வாங்க போங்க நீட்டுக்கு எதிராக போங்க. இப்ப உங்க கூட்டணி போன தடவை முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்க அப்ப இருந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் லெட்டர் எழுதினாரு, நீட் எதிராக நம்ம வாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம். யாரும் ரிப்ளை போடவே இல்லை. இப்ப வாங்க காங்கிரஸ்க்கு கம்யூனிஸ்ட் எல்லாரும் ஒன்னா சேருவோம், நீட்டுக்கு எதிராக நம்ம முழக்குவோம். ஏன் ராகுல் காந்தி அவர்கள் அதே தானே போராடுறாரு, அவரையும் வந்து ஒண்ணு சேர்த்துக்கோங்க. அதை கண்டிச்சிருக்கீங்களா கைது நடவடிக்கை? வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம நீட்டுக்கு எதிராக போராடுவோம் சொல்லுங்க. முதல்ல ஆளா உங்களுக்கு எதிர்த்து வந்து நிக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா நளினி சிதம்பரம் வருவாங்க. நீட்டை தலையில எந்த கொம்பம் வந்தாலும் தலையில நின்னாலும் ரத்து பண்ண முடியாதுன்னு நீட்டுக்கு ஆதரவா வாதாடுறது யாரு, திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள். இன்னொன்னு என்ன போட்டிருக்கீங்க, மாநில பட்டியலுக்கு வந்து கல்வியை வந்து கொண்டு வரணுமா. அந்த மாநில பட்டியலில் இருந்த கல்வியை யாரு பொது பட்டியலுக்கு கொண்டு போனா, யாரு கொண்டு போனா? இப்ப உங்க கூட்டணி 60 வருஷம் தமிழகத்தில் இல்லாத ஒரு கட்சியை மீண்டும் அமைச்சரவையில வச்சு அழகு பாக்குறோம். உங்க காங்கிரஸ் தானே அங்க கொண்டு போனுச்சு. இது காங்கிரஸை எதிர்த்து கேட்க முடியுமா? மேகதாதை பத்தி பேசுறதுக்கு முதல்வர் அவர்கள் எந்த ஒரு குரலும் கொடுக்காம விவசாயிகளை போராடிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை கேள்வி கேட்காம அறவழியில போராடுங்க மாணவர்களே, எந்த ஒரு தப்பான திசையும் நோக்கி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறமா ஒரு அமைச்சர் வந்து பேசுவேன்னு பார்த்தா நீங்களும் திமுக பாணிலே பயணிக்கிறீங்க. எப்படி திமுகவால மக்கள் வந்து கூப்பில உட்கார வச்சாங்களோ அதே இது உங்களுக்கு நிகழும். அது ரொம்ப காலம் கிடையாது.